என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே எங்களுக்கு மன்னாவை தந்து கொண்டிருக்கிறவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வேலையாக நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. வருகிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்கே இம்மானுவேலாக எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்க எழுந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு பாகத்தையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை அபிஷேகித்து ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் மீட், அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாம் ஆண்டவரை ஏற்புடையதாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிற கர்த்தரே, சோத்திரம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்றுகிறவரே, சோத்திரம். என் உயர்ந்த அடைக்கலமே, சோத்திரம். என் தயாபரரே, சோத்திரம். என் கோட்டையே, சோத்திரம். என் உயர்ந்த அடைக்கலமே, சோத்திரம். என்னை விடுவிக்கிறவரே, சோத்திரம். என் கேடகமே, சோத்திரம். நான் நம்பி இருக்கிறவரே, சோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க தான்ப்பா எங்க உயர்ந்த அடைக்கலம், எங்க தஞ்சம், எங்கள் கோட்டை. கோடா கொடி நாங்க நம்பி இருக்கிறவர் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் துதி என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மூலமா எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மாத்திரமல்ல, மிகவும் உற்சாகமூட்டும் பாடல் பாடுவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்ற பாடல். பழைய பாடல், ஆனால் அருமையான பாடல். இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நந்தாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம்.
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் ஓசன்னா ஜெயம் நமக்கே? ஓசன்னா ஜெயம் நமக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. சாத்தானுக்கு ஜெயம் கிடையாது. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஏனென்றால் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஓசன்னா, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், ஜெயம் என்ன ஒரு அருமையான பாடல். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு பார்க்க போறது சங்கீதம் 121. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதியில் பார்க்கிறோம். இந்த நாட்களில் இந்த தெரிஞ்ச பகுதிகளில், நமக்கு பிரியமான பகுதிகளில் எவ்வளவு ஆசீர்வாதம் அடங்கியிருக்குன்னு பார்க்கிறோம். அதான் இந்த நாட்களுடைய செய்தியுடைய நோக்கம். God wants us to be aware of the great blessings in our day-to-day Bible passages. சங்கீதம் 21 முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வரும் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு வரும் ஒரு அஷூரன்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ். நம்ம லைஃப்ல நிறைய காரியங்களை கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியல. நான் நடக்கும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வரும், கூறி வரும் நினைக்கிறேன், இன்னைக்கு சேலரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய காரியம் இப்படி சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உங்களுக்கு என்ன வருதுமா? வரும். பி கான்ஃபிடென்ட். எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம் சொல்லுது, தைரியமாக. என்ன ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ், தைரியமாக. பி கான்ஃபிடென்ட். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு சே இட். எனக்கு ஒத்தாசை, சிம்பிளா ஹெல்ப். எனக்கு உதவி வரும் பர்வதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போற 2 வார்த்தை தான், ஹெல்ப், உதவி, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஐ லுக் அப், ஐ லுக் அப். 2 வார்த்தை, ஹெல்ப், லுக் அப். 2க்கும் சம்பந்தம் இருக்கு. பிரைஸ் காட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட அனைவரோட பேச போறார். இந்த சங்கீதம் 121, சங்கீதம் 120 134 வரைக்கும் 15 சங்கீதங்கள் எருசலேம் சார்ந்த யூதர்கள் எருசலேம் பட்டணத்துக்கு பல இடங்கள்ல இருந்து வருவாங்க. இந்த பல இடங்கள்ல இருந்து வரும்போது, எருசலேமுக்கு வரும்போது இத பாடலா பாடிக்கொண்டே வருவாங்க. ஏன் எருசலேம் பட்டணத்துக்கு வர்றாங்க? அவங்களுக்கு ஆண்டவரே சொல்லியிருக்கார், நீங்க இந்தந்த பண்டிகைக்கெல்லாம் நீங்க வரணும்ட்டு. 3 விசேஷமான பண்டிகை. 1 பஸ்கா பண்டிகை, ஒன்று அறுப்பின் பண்டிகை, அல்ல பெந்தேகோஸ்து சொல்லுவோம். 3வது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளுக்கும் யூதர்கள் எங்கெங்கு இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் எருசலேம் ஆலயத்துக்கு வருவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எருசலேம் ஒரு மலைப்பகுதியான ஒரு தேசம், ஒரு இடம். இந்த தேவாலயம் இந்த மலையில இருக்கு, எருசலேம் மலையில இருக்கு. ஜனங்க யோர்தான் பள்ளத்தாக்குல இருந்தெல்லாம் வருவாங்க. அப்ப மேல பார்த்து வராங்க, லுக் அப். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு டெஃபினட்டா ஜேர்னி டிராவல் கம்ஃபர்டபுள் இல்லை. பல கஷ்டங்கள் மத்தியில் மட்டுமில்ல, பயத்தின் மத்தியில் கொடிய விலங்குகள், திருடர்கள் போன்ற பலவிதமான பயத்தின் மத்தியில்
கஷ்டங்கள், பயங்கள் இது மத்தியில அவங்க வர்றாங்க. இது மத்தியில வரும்போது அந்த பர்வதத்தை பார்த்துட்டே வர்றாங்க. ஆனா மனசுக்குள்ள பயம் இருக்கு, சரீரத்துல வருத்தம் இருக்கு, நடக்க முடியல, கல்லு முரடு பள்ளம் என்னமெல்லாம் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், வாய் மனசு என்ன பண்ணும், குறை சொல்லிட்டே இருக்கும். ஐயோ இங்க ஒரு கல் இருக்கே, பார்த்தா பயமா இருக்கே, நான் என்ன செய்வேன், திடீர்னு இந்த இடத்துல ஓனாயை வச்சு என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல திடீர்னு அந்த மிருகம் வச்சு என்ன பண்ணுவேன், இங்க கல்லை வந்தா போன வாரம் இங்க ஒரு கல்லை வந்தா சொன்னாங்களே. இப்படியே என்னாகும், அட்டென்ஷன் ஸ்கேட்டர் ஆயிரும். இவங்க எதுக்கு வர்றாங்க, ஆலயத்துக்கு. ஹல்லேலூயா. இதுல ஒரு சிக்னிபிகன்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த காலத்துல அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மாடல் என்னன்னா, நீ ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவரை நீ தரிசிப்பீங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாலமோன் எடுக்கிற ஜெபம். ஆண்டவரே, அந்த பகுதி அது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒட்டி பகுதியில் சாலமோன் சொல்றாரு, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீங்க அவ்வளோ பெரியவரப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ள நீ வந்திருக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே. யுவர் பிரசன்ஸ். ஆண்டவரே, இந்த ஆலயத்துல ஏற்கிற ஜபத்துக்கெல்லாம் உங்க காது திறந்திருக்கணும் ஐயா. லிசனிங் காட். ஆண்டவரே, உமது கண்கள் இங்க திறந்திருக்கணும்ப்பா. பல பேரோட உள்ளத்தை நீங்க பார்க்கணும் ஐயா, நீங்க பதில் கொடுக்கணும் ஐயா. ஜபம். எருசலேம் பட்டணத்துக்கு வந்து எருசலேம் தேவாலயத்துல அவங்க தங்க இருதை திறந்து ஜபிக்கும் போது கர்த்தர் அந்த இருதை பார்க்கிறார். கர்த்தர் ஜப வார்த்தையை கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆகவே ஜனங்களை ஓடி வர்றாங்க. ஒருவேளை அன்றாட நாட்கள்ல வரமுள்ள, ஆனா எருசலேமை நோக்கி ஜெயிப்பாங்களா பாருங்க. என்ன ஒரு சிச்சுவேஷன், என்ன ஒரு பயபக்தி. Praise God. இது வந்து ஒரு அப்ஹில், மேல வரணும், மேல வர்றாங்க. வரும்போது பல ஆபத்துகள், களைப்பு, இது மாதிரி பலது இருக்கு. வரும்போது அவங்களுக்கு ஒரு தேவை. என்ன தேவை? உதவி. அதான் சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த சங்கீதம் 121 இங்கிலீஷ்ல வாசித்தோம்னா, வேர் டஸ் மை ஹெல்ப் கம் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு தமிழ்ல வந்து பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக கண்ணில் ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக கண்ணில் ஏறெடுக்கிறேன். இட்ஸ் a declaration, இட்ஸ் a proclamation. இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு கொஸ்டின் மார்க். வேர் டஸ் மை ஹெல்ப் கம் ஃப்ரம்? எனக்கு ஒத்தாசை, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எங்க வருது? பர்வதத்தில் வரல. பர்வதம் வந்து ஒரு சிம்பல். இங்க பர்வதம்னா பெர்மனன்ஸ். பாட்டுக்கு ஆண்டு காலமா அப்படி தலைமுறையா இருக்கும். பெர்மனன்ஸ் ஒரு சிம்பல். நம்ம ஒரு சின்ன யானைமலையை பார்த்தாலும் சரி, நாகமலையை பார்த்தாலும் சரி, இமயமலையை பார்த்தாலும் சரி, சுவிஸ் மலையை பார்த்தாலும் சரி, நம்ம மனசுல நம்ம தோணும், ஓ ஹவு ஹியூஜ் இட் இஸ், ஓ ஹவு அட்மைரபிள் இட் இஸ். அப்படியே ஒரு ஆவ் இன்ஸ்பைரிங் அப்படி இருக்கும். ஆனா இந்த ஒத்தாசை, இந்த ஹெல்ப் மலையிலிருந்து வரல. சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேராக கண்ணில் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த மலையை படைத்தவற்றிலிருந்து வரும். மலை பெருசு, உண்மைதான். மலைக்கு பெர்மனன்ஸ் இருக்கு, உண்மைதான். ஆனா அந்த மலையவே படைத்து விட்டது ஒத்தாசை. உங்களுக்கு ஒத்தாசை வரும் சிஸ்டர், பிரதர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்ற ஆண்டவரே, வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். உங்களுக்கு ஹெல்ப் எங்க இருந்து வருது? எனக்கு எங்க இருந்து ஹெல்ப் வருது? From the creator of this universe. Praise God. No less a person. ஒரு inanimate object மலையிலிருந்து வரல.
from a living God. Hallelujah. Praise God. நம்ம அழகான மலையை பார்க்குறீங்க. இமயமலை போனாலும் சரி, சுவிஸ் மலை போனாலும் சரி, admire its beauty, admire its strength and bigness. பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இதை படைத்தவர் என் ஆண்டவர், அவரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுது? ஹalleluya. உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை வானத்தையும் பூமி உண்டாக்குனவர். அந்த இந்த பொருளை கேட்கும் போது அது என்ன புரிஞ்சுக்கிறோம்? பவர். வார்த்தையினால வானத்தையும் சிருஷ்டித்தவர். Powerful God, Almighty God, nothing is impossible. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்ய எல்லாரும் செய்ய பலன் உடையவர். You name your needs, you ask for your help. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இன்னைக்கு வசனத்தை பிடிச்சு கேளுங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, தெரிஞ்ச பகுதி. இந்த பகுதி நீ சொல்லி ஜெபிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு ஆண்டவர்களை வெளிப்பாடு கொடுறாரு. எப்படி ஜெபிக்க போறீங்க? என்ன நோக்கத்தோடு ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, you are a mighty God, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனையா, நாங்க உம்மிடது உதவி எதிர்பார்க்கிறேன். என் சரீரத்துக்கு ஒரு உதவி தேவை, என் மனசுக்கு ஒரு நிம்மதி உதவி தேவை, என் குடும்பத்துக்கு ஒரு பராமரிப்பு உதவி தேவை, என் உலகப்பிரமாணம் இந்த காரியத்துக்கு தேவை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தேவை, என் பயம் நீங்கணும் எனக்கு தேவை, என் மனசுக்குள்ள சந்தோஷம் வேணும் எனக்கு ஒரு தேவை. வாட் எவர் யுவர் நீட் இஸ், வாட் எவர் யுவர் ஹெல்ப் இஸ், சீக் இட் டுடே. வானத்தையும் பூமி உண்டாக்கினவற்றிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை, ஹெல்ப், உதவி வருகிறது. Praise God. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I look up. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, I look up. I look up. மனுஷிக சுவாபம்னா தேவை வரும்போது, மலை பாதையில் நடக்கும்போது, சரீரத்தை பலவீனம் வரும்போது, திருடங்க வருவாங்களோ, விலங்குகள் வந்துடும், பயம் வரும்போது அறியாமல தலையை கீழே போட துவங்குவோம். We look down. Satan wants us to look down. God is telling you tonight, look up. கர்த்தரை நோக்கிப்பார், வானத்தை பூமி சிருஷ்டித்தரை நோக்கிப்பார். ஹalleluya. இன்னைக்கு ஒரு 2-3 உதாரணங்கள் பார்க்க போறோம். எப்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். அதுல நீ முதல் காரியம் யோசுவாக்கு முன்பாக ஒரு மலை போன்ற ஒரு சவால். It's a wall of impossibility. யோசுவாவும் தலையை குனிஞ்சிருக்கலாம், கவலை இல்லை, சுய சிந்தனை இல்லை, அப்படியே நடந்து வாக்கிங் போயிருக்கலாம். தலையை குனிஞ்சு கையை பின்னால் கட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம் என்கிட்ட இத்தனை இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இந்த செவரை அவங்க ஏறலாமா, இப்படிலாம் யோசனைகள், ஸ்ட்ராட்டஜிஸ், சீக்கிங் ஹியூமன் சொல்யூஷன். ஆனா வேதம் சொல்லுது, யோசுவா எரிக்கோ மதிலை பார்க்கும்போது தன் கண்களை ஏறெடுத்தான். ஆமென். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் கண்களை ஏறெடுத்தான். மதில் பெருசு, மதிலுக்கு மேல கண்ணை நோக்கி பார்க்கிறான். He looked up. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது உருவின பட்டயத்தோட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். அந்த இடத்துல, அந்த கான்டெக்ஸ்ட்ல அங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணது, இவன் கீழே உழுது பணிந்து கொள்வது எல்லாம் தேவகுமாரன், ப்ரீ இன்கார்னேஷன். உருவின பட்டயத்தோட கர்த்தரின் சேனைகள் அதிபதியாக. அன்னைக்கு தேவை என்ன? கர்த்தருடைய சேனையில் அதிபதியாக. இட்ஸ் a war time. கரெக்டா அந்த ஆண்டவர் வர்றார், சொல்யூஷனை கொடுக்கிறார். சொல்யூஷனை மட்டும் கொடுக்கல, கூடவே இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, விசுவாசம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட்டையும் கொடுக்கிறார்.
சொல்யூஷனை கொடுத்தாரு, ரிசல்ட்டை கொடுத்தாரு. அதுக்கு மேல அன்னைக்கு ஒரு தேவை. முதல் விழுந்தது உண்மைதான், ஆனா அதுக்கு மேல ஒரு தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு தேவை. என்ன தேவை? என்கரேஜ்மெண்ட். நான் உன்னோட இருக்கிறேன், உருவின பட்டயத்தோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, தன் கண்களை ஏறெடுத்தான். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்னால் ஒரு சவால் இருக்குது. இன்னைக்கு இந்த பகுதி மூலமாக யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பெரிய பொறுப்பை என்ன தேவை? வார் சொல்யூஷன். ஆனா அவன் என்ன எதிர்பார்க்கலாம்? ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன். ஆண்டவர் என்னை கூப்பிட்டிருக்கார், எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை நிறைவேற்ற அவர் எனக்கு பதில் கொடுப்பார். அவரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீன்கள். அவருக்கு பெரிய ஒரு நீட். அந்த சூழ்நிலையில் ஹியூஜ் நீட், தேவை கூட. இந்த சீஷரா சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல they had only 5 loaves and 2 fishes only. இன்னொரு இடத்துல தமிழ் பைபிள்ல போதாதே, இன்சஃபிஷியன்சி. ஆனா ஹியூஜ் நீட் இருக்கு. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? எல்லாரும் உட்கார வச்சார். ஃபெய்த் உட்கார வச்சு இந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில என்னுடைய பெரிய தேவைகள், இந்த தேவை சந்திக்க முடியாது என்ற சூழ்நிலையில நான் மேல பார்க்கணும். ஆண்டவரை, வானத்தையும் பூமி உண்டாக்கினவரை, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனே மேல பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள காமிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க தேவையை, உங்க ஹியூஜ் நீட், உங்களுக்கு தேவை ஒரு ஹியூஜ் ஹெல்ப், டிவைன் ஹெல்ப். ஆண்டவர் சொல்றாரு, நீ மேல நோக்கி பார், வானத்தை நோக்கி பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பெரிய கவலை நீங்க, உங்க பெரிய பயம் நீங்க. இந்த இடத்துல நான் எங்க ஸ்ட்ரெஸ் பண்றேன்? பெருசு, அதுதான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஹியூஜ் நீட். இந்த ஹியூஜ் நீடுக்கு இயேசுக்கு செய்தது, தன் கண்களை வானத்துக்கு நேர அண்ணாந்து பார்த்து அதை எடுத்து ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் போதும்ன்றதுக்கு மீது மிச்சம் அவர்களுக்கு. இதே மாதிரி இயேசு கிறிஸ்து செய்து இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஒரு காது கேட்காத மனுஷன், ஒரு வாய் பேச முடியாத மனுஷன், அவனை கூட்டு வர்றாங்க. வேத பகுதி சொல்றது, மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இயேசு அந்த மனுஷனுடைய காதுல தன் விரலை வைத்தார். அவரு தன்னுடைய எச்சில தொட்டு அவன் நாக்கில் வச்சார். பெருமூச்சோட அண்ணாந்து பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. He looked up towards the heaven. அற்புதம் நடந்தது. அவருடைய காது கேட்டது, அவருடைய வாய் அவிழ்க்கப்பட்டது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஒருவேளை யோசிக்கலாம், ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல விரல கால வச்சு எச்சில் தூக்கி அவன் நாக்கில் வைக்கிறாரு? அவனுக்கு காது கேட்காது. அப்ப ஆண்டவர் அவனோட கம்யூனிகேட் பண்ணணும், தான் என்ன செய்ய போறாரு. ஏன் கம்யூனிகேட் பண்ணும்? அவன் இயேசு கம்யூனிகேட் பண்ணாதான் அவனுக்குள்ள ஃபெய்த் ஜெனரேட் ஆகும். ஃபெய்த் ஜெனரேட் ஆகும்போது கர்த்தர் அண்ணாந்து பார்க்கிறார். கர்த்தருடைய வல்லமை அந்த மனுஷனுடைய சரீரத்தில் வரும்போது அவன் அவிழ்க்கப்படுறான், காது திறக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்
கட்டப்பட்டிருக்குது, அடைக்கப்பட்டிருக்குது. பல காலம் எனக்கு உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வரல, அது அடைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை நோக்கி வருது, என்னை நோக்கி பார், அந்த அடைப்பு திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் கட்டப்பட்டிருக்கு, இன்னைக்கு அது அவிழ்க்கப்படும். ஆமென். ஆண்டவரை நாம் உதவி தேடும் போது அந்த உதவி எப்படி இருக்கு? சூப்பர் நேச்சுரல். நாம சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் எதிர்பார்க்கணும். மனுஷீக உதவிய நாம அது மட்டும் லிமிட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இந்த பகுதி மூலமா சொல்றாரு, ஒரு பெரிய சேலஞ்ச். பிரைஸ் காட். அது எக்ஸ்பெக்ட் மிராக்கிள், எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப். யோசுவா அந்த சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப்பை எதிர்பார்க்கலன்னா தலை குனிஞ்சு வாக்கிங் போயிருப்பார், அப்படி இப்படி உலாவி இருப்பார். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரை முன்னாடி அனுப்பணும், யார் செவுத்து மேலே அனுப்பணும், என்ன ஏணி கட்டணுமான்ட்டு. He expected supernatural divine help. இது வரைக்கும் மனுஷ சரித்திரத்தில் நடக்காதது, unparalleled. Hallelujah. It was a life changing experience. அந்த ஜனங்களுக்கு அவங்க மைண்ட் செட்டே மாறிச்சு. It was a life changing experience. God wants to give you a life changing experience. இது நம்ம சின்ன கூட்டமா இருக்கலாம், நம்ம ஒரு இன்ஃபார்மல் கேதரிங்கா இருக்கலாம். இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோட இனி பேசிக் கொண்டிருக்கிறார். You are been seeking normal solutions. Expect a divine solution. இயற்கை அப்பாற்பட்ட ஒரு பதிலை, ஒரு சொல்யூஷனை எதிர்பாருங்க. பிரியமானவர்களே, அன்னைக்கு எருசலேம் ஆலயத்துக்கு போகணுங்க, மலை ஏறி போகணும். எனக்கு உங்களுக்கும் ஒரு மலை இருக்குது. அன்னைக்கு இருந்த எருசலேம் ஆலயம் இல்லை, எனக்கு ஒரு மலை இருக்கு, கொல்கத்தா மலை. ஆமென். உங்களுக்கு ஒரு மலை இருக்கு, கொல்கத்தா மலை. அதுல இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இயேசு அவர் பாரத்தை சுமந்து சென்றார். எந்த பாரத்தை? மனுஷனுடைய, மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமந்து, வியாதியை சுமந்து அவர் சென்றார். எனக்கு உங்களுக்கும் அவரை நோக்கி பார்க்கும்போது, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, சிலுவை விசுவாசத்தை நோக்கி பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இந்த சங்கீதம் 121 தலைப்பு பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்கும் வார்த்தை ஆரோகண சங்கீதம். இங்கிலீஷ்ல ascent only, ascent psalm அப்படின்னா உயர போகிறது. ரேணுகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நான். என்ன அதாவது மியூசிக் நோட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்க நோட்டேஷன், அதாவது மலையில் ஏறுற மாதிரி. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். லுக்ஸ் லைக் an uphill task. மலை ஏறுற மாதிரி. மலை ஏறும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மேபி கொஞ்சம் இயர்ஸ் நடந்திருப்பீங்க, மலையில் நடந்திருப்பீங்க, மூச்சு வாங்கும். ஸ்லோவாக நடந்தால் கூட மூச்சு வாங்கும், கஷ்டமாக இருக்கும். சும்மா நடந்தாவது தாராளம் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துடலாம். மலையில் ஏறும்போது 1 கிலோமீட்டர் தான் ஏற முடியும். லைஃப் இஸ் அப்ஹில் டாஸ்க். ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒரு மலையை கொடுத்துருக்கார். அவரையே பார்த்து கொண்டு, அவர் பெரியவர் 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 என்று வாயில புகழ்ந்து கொண்டே போகும்போது, இறுதியில் விசுவாசிக்கும் போது எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லும் போது எனக்கு என்னுடைய பிரயாணம், my life journey will be extremely pleasant. பிரியமானவர்களே, 2 வார்த்தை, help, look up. எனக்கு உதவி. நான் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறவர் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனே, உம்மிடமிருந்தே உதவி எதிர்பார்க்கிறேன். நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. கண்களை முடிச்சுப்போம். அப்பா பிதாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ரேமாவாக சென்றதுக்காக நன்றி அப்பா. மலை போன்ற பிரச்சனைகள், ஹியூஜ் சேலஞ்ச்,
huge need, huge block. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் உதவி செய். நீர் ஒருவரே நன்மையான எந்த ஈவும் பூர்வமான எந்த வரமும் பரலோகத்தில் தேவனது மட்டுமே வரும். இட் ஹஸ் டு கம் ஃப்ரம் யூ ஒன்லி காட். நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளை உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் நிச்சயத்தோடு எதிர்பார்க்கிறோம். Praise God. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஒரு சின்ன சாட்சி. நாங்கள் முந்தி பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது மதுரையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ என் கணவருக்கு ஐயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சென்னைக்கு வந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மா கொண்டு போய் சென்னையில் வச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூல்ல எல்லாம் அட்மிட் பண்ணியாச்சு. எனக்கு ட்ரான்ஸ்ஃபரே வரல, நான் மதுரையில் இருக்கிறேன். அப்போது ஒருத்தங்க கேட்குறாங்க, என்ன மேடம் நீங்கள் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரல, இன்னும் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதனுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒன்றும் புரியலை, அவங்க நான் கிறிஸ்டியன், அவங்க ஒன்றும் புரியா அப்படின்னாங்க. நான் ஆண்டவர் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், இப்படியே தான் சொன்னேன். சொல்லிட்டு எல்லாம் போயிட்டோம். அன்னைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ தான் என்னை டிஜிஎம் கூப்பிட்டு, என்னம்மா இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் வரலையா அவங்களுக்கு அப்படின்னா. இன்னும் வரல சார், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் வரல அப்படின்னேன். அப்புறம் உடனே ஜிஎம்முடைய செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி, எனிவே இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சென்னை தான், ஹஸ்பண்ட் ஏற்கனவே ரிலீவ் ஆகிட்டாரு, நான் இவங்களை ரிலீவ் பண்ணி அனுப்பிடுறேன், அப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சரின்ட்டார். உடனேயே இந்த மத்தியானம் 3 மணிக்கு அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்னை வச்சுட்டே தான் ஃபோன் பண்ணார். 5 மணிக்கு என் கையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர், ரிலீவிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. யூ ஆர் ரிலீவ் ஃப்ரம் திஸ் ஆஃபீஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே, ரிப்போர்ட் டு ஹெட் ஆஃபீஸ் டுமாரோ அப்படின்னு. உடனே பஸ்ஸு ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு போய் சேர்ந்தேன் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. அந்த மாதிரி ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக கிரியை செய்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம கையை பசஞ்சுக்கிட்டு ஐயோ கவலையாக இருக்குது, எனக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் எனக்காக நிச்சயமாக செய்வார். ஒத்தாசை வரும், ஒத்தாசை வந்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது அது ஆரோகணம். அது என்னன்னா, சங்கீதத்தில் ஒவ்வொரு ராகம், நிறைய ராகங்கள் இருக்கு. இப்போ சி மேஜர் எடுத்துக்கோங்க, சங்கராபரணம் ராகம், அதாவது சரிகம பதனிசா அப்படி மேலே போகிறதுக்கு அதுக்கு சொல்கிறது ஆரோகணம். ஒவ்வொரு ராகத்துக்கு வர நோட்ஸை வந்து கீழே இருந்து மேலே போகிறது 7 ஸ்வரம் அதை போடுவாங்க. சனிதப்ப மகரிசான்னு கீழே வரும், அதுக்கு அவரோகணம்னு பேர். பைபிளில் எங்கே பார்த்தாலும் ஆரோகண சங்கீதம் தான் இருக்கு. சரி கம பதனிசா சானிதப்ப மகரிசா. இந்த சரிகம பதனிசா தான் ஆரோகணம். சில ராகங்களுக்கு சரிகப்பதசா அப்படின்னு வரும், மோகன ராகத்துக்கு 5 ஸ்வரம். இந்த மாதிரி இந்த ஆரோகணம்ங்கிறது கீழே இருந்து மேலே போகிறது. பைபிளில் பாருங்க, கீழே இருந்து மேலே போகிறது மட்டும்தான் இருக்கு, திரும்பி வரதே இல்லை, கீழே வரதே கிடையாது. நம்ம எப்போவுமே ஏறுமுகம் தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத நேரம். 91 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்டிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கம் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதை விசுவாசமா அறிக்கை செய்யணும். நம்ம டெய்லி அறிக்கை பண்றோம், நம்ம ஒரு ருட்டீனா பண்ணிடக்கூடாது. எவ்ரி டே we hold to this promise. இதை பிடிச்சு கொண்டு அறிக்கை செய்யணும். வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது.
வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதையின் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் என் ஊர்ல விரட்டுகிறேன். ஊர்லிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் என் மாநிலத்தில் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது முதலாவதாக ரெவரண்ட் சாம்சன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பொழுது உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறோம். அன்று யோசுவா சேனை அதிபதியான உம்மை ஏறெடுத்து பார்த்த போது யோசுவாவின் மிகப்பெரிய தேவையை நீ சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று வனாந்தரத்தில் பசும்புல் தரையில் பந்தியிருந்த 5000 பேர் போஜனத்திற்காக நீர் வானத்தை நோக்கி பார்த்து ஆசீர்வதித்த பொழுது அவர் அத்தனை பேரும் போஷிக்கப்பட்டார்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. நித்திய கண்மலையே, பர்வதமே, எங்கள் தேவனே, நாங்கள் இப்பொழுது நோக்கி பார்க்கும் பொழுது எதற்காக நோக்கி பார்க்கிறோம் அத்தனை தேவைகளும் நீ சந்திக்கிறேன். எனவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கொல்கத்தா மலையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுக்கு எல்லா தேவைகளும் நிறைவான ஏராளமான தேவைகளும் சந்திக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்திலும் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய தேவைக்காக கலந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா ஆண்டவரே, இந்த கொடுக்கப்படுகிற முதல் பிரேயர் பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த கூடுகையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய செவிகள் இந்த குழுவிலே ஏறெடுக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் செவி சாய்த்ததா இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆக்சிஜன், படுக்கை வசதி, மருந்து குறைவு, தடுப்பூசி குறைவு, இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இதெல்லாம் கேட்டு அங்கங்கே தட்டுப்பாடுகள் தீர்ந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, முழுமையான எல்லா தேவைகளும் சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். ஏராளமான நிறைவான தேவைகளை நீர் சந்திக்க போதுமானவர். உண்மையே நோக்கி பார்க்கிறோம், செய்கிறோம். நீ நிச்சயமாக நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உதவி வரும் கண்மணி நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மணி நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அப்படியே நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான கூடுகை எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி. இந்த 1 மணி நேரம் உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து கலிகூற நாங்கள் பலனுடைய உதவி செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே கலக்கம், ஆனால் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து எங்கள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம், எத்தனை பலன்.
சர்வ வல்லவரே, நீர் மாத்திரம் போதுமாண்டவரே, எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். இந்த அருமையான கூடுகை நடத்துகிற அருமையான உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அருமையான சகோதரருக்காக, அருமையான சகோதரிக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் அவர்களை பலப்படுத்தி, அவர் கடந்த காலத்திலே அவர்கள் எத்தனையோ பதிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறீங்கப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். நிலைநிறுத்தி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இன்று எடுத்து பயன்படுத்துறீங்க. ஒவ்வொரு நாளும் நீர்களை பயன்படுத்தி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான தேவதாசனை நீங்க இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் துணையோடு ஆண்டவரே, விசேஷமாக ஒவ்வொரு சரீரத்தில் அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற சகோதரி இந்த அற்புதமான ஜெபத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அது பண்ணும் பொழுது உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் உணர்கிறோம். ஸ்தோத்திரம். நன்றி ஹல்லேலூயா. செலுத்துகிறோம். இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீரா ஆண்டவரே. இந்த கூடுதல பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க, அவர்களுக்கு எல்லாவற்றும் போதுமானவர்கள் அதிகமானவர்கள் நடத்துங்கப்பா, மக்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கு இதை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு என்ற நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஆமாப்பா, ஜெயம் நமக்கு எப்பொழுது உண்டு சுவாமி. கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது ஜெயசுதாசன் ஐயா அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் துதிக்கின்றோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிற தெய்வமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இதே சிந்தையை எங்களுடைய அரசாங்கத்திலே உள்ள அரசியல்வாதிகள், பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் உண்மை நோக்கி பார்க்கணுமே ஆண்டவரே. ஐயா, உங்களுடைய ஒத்தாசை இல்லாமல் நாங்க ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. ஒரு அணுவை நாங்க நகட்ட முடியாத இப்படிப்பட்ட சூழ்நிலையில சங்கீதக்காரன் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஐயா, நாங்களாகவே ஜெபிக்கிற நாட்களை எங்களுக்கு தாங்க ஆண்டுகிறேன். உங்களுடைய பாவத்திலே அமர்ந்திருக்கிற தன்மை எங்களுக்கு ஒத்தாசையை கொடுக்கிற பர்வதமாகி உண்மை நோக்கி அமர்ந்திருக்க காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்காக யாராவது ஜெயிப்பாங்கன்றதை விட்டுவிட்டு ஆண்டுவே நாங்களே எங்களுடைய சொந்த கண்களாலே உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை இங்கு மண்டியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டுவே. நாங்கள் இணைந்து இப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டுவே பெரிய காரியங்கள் நிகழும் ஆண்டுவே. எங்களுடைய அரசாங்கத்துல நீர் மாற்றம் கொடுத்ததற்கு ஆயுசம், நீர் கொடுத்த அதிகாரிகளுக்கு ஆய்மை சோதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் ஏக சிந்தையும் ஏக மனதையும் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவையில் உள்ள மக்களுடைய கண்ணீரை துடைப்பதிலே ஆண்டவரே அவர்கள் உண்மையாயிருக்க நேர்மையாயிருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சிருக்கிறார். தேவையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அவ்வப்போது உதவியை அவர்கள் மனம் வந்து செயல்படுத்த கிருபை தாங்க. ஏதோ புகழுக்காக பணத்துக்காக என்று அல்லாமல் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே அவர்கள் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை தாங்க. ஐயா, நீர் எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிற தெய்வமா இருப்பதற்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா பீரியட்ல ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுடைய ஒத்தாசையா இருப்பதற்காக ஆண்டவரே உண்மை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுப்பதில்லை நாங்கள் அனுதினமும் உண்மையாயிருக்க எங்களுக்கு உதவி லுக்கிங் அன்டு ஜீசஸ் என்பதிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு
நேரமும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வமா இருப்பதற்காக மீண்டுமா செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபைத்தார். தெய்வீக பிரசவத்துடன் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. இந்த நல்ல நாளுக்காக இந்த வேலைக்காக மீண்டுமா நன்றி செலுத்துகிறோம். சுரேஷ்காக ரேணுதாஸ் சுரேஷ்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிருள்ள சாட்சிகளாய் இன்றைக்கும் நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்புவதற்கு நீர் அவர்களை பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே பாடுகளின் மத்தியிலும் பரவசமாய் ஆராதிக்கும் பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகளை இன்றைக்கும் நீர் வைத்திருப்பதற்காக சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட கிருபை, உடைய விலையேறப்பட்ட அன்பு, ஆண்டவரே, இதை இந்த வளாகத்தில் இருக்கிற இந்த எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உணர்வு ஆண்டுங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுக்க வேண்டுமா இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபைக்குள் வைத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆமென். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாப்பா, எங்கள் ஜெப வேளையில் ஆண்டவர் நாங்கள் உண்மையே தேடுகிறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுது சிஸ்டர் ஷீலா செல்வகுமார் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தாவே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு ஒத்தாசை வரும் கண்மலைக்கு நேராக உயர்த்துகிறோம் தகப்பனே. இந்த குழுவிலே ஆண்டவரே ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் நீர் அங்கீகரித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு பதில் கொடுத்து வருவதற்காக கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கூடி உம்மை நோக்கி ஆண்டவரே எங்களை கண்களை ஏறெடுக்க பொழுது கர்த்தாவே, எங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் சொல்வதற்கு முன்பாலே நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஜீவனுள்ள தேவனே, இந்த நேரத்திலே தகப்பனே, இதோ இந்த மக்கள் ஆண்டவரே எப்படி இந்த வைரஸின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்காக உமது பாதப்படியிலே வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3ஆம் குறிப்புக்காக உமது பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்காக, பொது மக்களுக்காக உமது பாதப்படிகளே வருகிறோம் ஆண்டவரே. ஜனங்களின் பயம் கர்த்தாவே, திகில் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அவர்களுடைய பொருளாதார தேவைகள் கர்த்தாவே, சரீரத்திலே ஆண்டவரே அவங்க மனதிலே இருக்கும் கவலைகள் ஆண்டவரே, சஞ்சனங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேரை இழந்திருக்கும் ஆர்ஃபண்ட் பேரண்ட்ஸ், ஆர்ஃபண்ட் சில்ட்ரன் கர்த்தாவே ஆண்டவரே, எல்லாருக்காகவும் உமது பாதப்படியிலே வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீ சிருஷ்டித்த ஜனங்கள் ஆண்டவரே, இவர்களை ஆண்டவரே சுவாமி உமது ரத்தத்தை சிந்தினேரே கர்த்தாவே மீட்டுக் கொள்வதற்காக அந்த மக்களுக்காக நீர் பரிந்துரைக்க வேண்டுமா இப்படத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எவ்வளவோ ஆண்டவரே சுவாமி இந்த வைரஸின் தாக்கத்தை நீர் குறைத்து கொண்டு வருவதற்காகவும் உமக்கு கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே இந்த மக்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே ஜாக்கிரதையா அவர்கள் நடந்து கொள்ளவும், பொறுப்பாய் அவர்கள் நடந்து கொள்ளவும், பொறுமையோடு அவர்கள் இருக்க வேண்டுமாய், அதற்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் ஒத்தாசையையும் நீர் கொடுத்தரல வேண்டுமாய் இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே என்னுடைய டாக்டர்ஸ், நர்சஸ், இன்னும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், சயின்டிஸ்ட் ஆண்டவரே, இன்னும் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், பாட்டம் லைன் ஒர்க்கர்ஸ் கர்த்தாவே, எல்லாருக்காகவும் உமது பாதப்படியிலே வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எவ்வளவோ நாட்கள் ஆண்டவரே அவர்கள் கடினப்பட்டு உழைத்துக் கொண்டு வருகிறார்கள் தகப்பனே. அவர்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஜீவன் ஆண்டவரே, பொறுமை ஆண்டவரே,
ஞானம், அறிவு ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே சுவாமி, அந்த மக்களை நீதாமே பாதுகாத்தரல வேண்டுமா இப்படி கெஞ்சுகிறோம். உங்களுடைய அற்புதத்தின் சுகமளிக்கும் வல்லமை அவர்களுக்கெல்லாம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை நீதாமே ஆண்டவரே தந்து கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய பொறுமை ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பெருகி வருகிற அந்த சேலஞ்சஸை மேற்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் நீர் தந்தரல வேண்டுமா இப்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆப்பிதாவே, இன்னும் ஒருவராவது கர்த்தாவே டாக்டர்ஸோ நர்சஸோ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸோ மறிக்க கூடாது தகப்பனே. உமது பாதப்படியிலே வந்து நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் தகப்பனே. மக்களை இப்படி கட்டி போட்டிருக்கும் இந்த வைரஸுக்கு எதிராக வருகிறோம் ஆண்டவரே. கட்டவிழிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எஃபாத்தா என்று கூறி ஆண்டவரே விடுவித்தீரே தகப்பனே. உம்முடைய மக்களை விடுவியும் ஆண்டவரே. இந்த வைரஸின் தாக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுவியும் ஆண்டவரே. இந்த வைரஸை முற்றிலுமாக அழித்து போட உமக்கு வல்லமை உண்டு. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, சர்வத்துக்கும் அதிகாரி தகப்பனே, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் இந்த நேரத்திலே ஏறடிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளித்துக் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே, இதோ இந்த கூட்டத்தை எங்களுக்கு அருமையாக ஒழுங்குபடுத்தி தினமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்மை துதிக்கவும், உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடவும் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஒரு நல்ல கூடிகையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எவ்வளவோ அற்புதங்களை செய்து அற்புதத்தின் தேவனாக நீர் விளங்கி இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் காதுகளால் கேட்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து அவளோடு கூட இரும், தொடர்ந்து அற்புதத்தின் தேவனாக அவர்களுக்கு வழி நடத்தும் கர்த்தாவே. எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே அவர்களுக்கு ஒத்தாசையாய் நீர் இருத்து வருகிறதற்காகவும் இருக்க போவதற்காகவும் உமக்கு கொடாபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் இந்த கருத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, காத்துக்கொள்ளும். இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி நபரையும் இந்த கருத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் ஒத்தாசை வரும் பர்வதமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்களையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நோக்கி நாங்கள் ஏறடிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்து வருவதற்காக ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் தகப்பனே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமாண்டவர்கள், ஜீவியத்துக்கு தான் சட்டம் சுவாமி. நாம் மறுபடியும் அவர் பார்த்தவர்களே அவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமத்தாப்பனை இந்த அருமையான ஜபக்கூடுகள் ஆண்டவரே உங்கள் அசைவாடுதலை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் அமர்ந்திருக்க செய்து கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டது அப்பா, உண்மையே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுவாமி. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே, எங்களுக்கு ஒத்தாசை நீங்க அனுப்புறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே ஜனங்களை குணமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காற்றின் சட்டலை கொண்டு பறந்தீர் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா, காற்றின் சட்டலை வைத்து பறந்து எங்கள் மத்தியிலே நீங்க வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில உலாவணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க கூடியிருக்கிற மக்களை நோக்கி பாருங்க சுவாமி. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆரோக்கியம் உள்ள சட்டங்களை வந்து நாங்கள் அண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ மனிதரின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமாண்டவர், மனுஷன் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தேவனே, எங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களெல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கோடா கொடி ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இம்மானுவேலரே கோடா கொடி ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா எங்கள் மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் அவர்கள் நடுவில் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் சுற்றிலும் ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் தெருவிலே எங்களுடைய தேவதூதர் உருண பட்டயத்தோடு நடந்து கொண்டிருக்கிற உலாவி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வீடுகள்ல எங்கள் உள்ளங்கள்ல சரீரமாகிய ஆலயத்துல நீங்க உலாவிக்கிட்டு இருக்கீங்களே கோடா கொடுத்து எவ்வளவோ பெரிய கிருபை, எவ்வளவோ பெரிய சாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படி பெற்ற சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக இந்த குழுவில் உடுக்கிறவங்க எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரமாக அந்த பெருந்தொற்று முடிந்து போக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. 36,37,000 24,000 வந்திருக்கு ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். 0 மேல முடியும் ஆண்டவரே. லாக்டவுன் எந்த நோக்கத்துக்காக போறப்பட்டிருக்கிறதோ அது நிறைவேற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. 0க்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா வனாந்தரங்கள் எல்லாம் ஆண்டவரே தண்ணீர் தடாகமா மாற்றுகிற நீர், தண்ணீர் தடாகங்களை வனாந்தரமா மாற்றுகிற நீர் தான் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொரோனா தொற்று முழுவதுமாக நிர்மூலமாக்கப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இங்க இருக்கிற ஒருவருக்கு எந்த பாதிப்பும் நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல சுவாமி நோயிற்று இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ப்ரொஃபசர் சிபிகா ஜெபித்தோம், பிரதர் ஜெயராஜ் ஜெபித்தோம், 2 பேர் குடும்பங்களும் நல்ல சுகமா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் சுவாமி. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹெலன் வின்சன் வந்து கொண்டிருக்கிறாங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம். பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. ஆனி ராஜேஷ்க்கு பரிபூர்ண சோத்தை தாங்க. ஜீவ சுவாசத்தை ஊதுங்க. படுக்கையில இருந்து எழுப்புங்க ஆண்டவரே. படுக்கை எடுத்துக்கொண்டு நட இயேசுவின் நாமத்தினாலே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 38 வருஷம் சப்பானியா கிடந்த எளிமை நடந்தான் சுவாமி. இந்த கொரோனா தொற்றால ஏமாத்திரம் சுவாமி. அதெல்லாம் ஜீவ சுவாசத்தை கொண்டு ஊதி 1 நிமிஷத்துல ஆண்டவரே பஸ்பமாக்கி போட சுட்டரிக்க முடியும் ஆண்டவரே. எல்லா கொரோனா பாசிட்டிவ் எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆக்கி போடுங்க சுவாமி. எங்க ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு ரெஸ்பைட்டை தாங்க, ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவர், ஒரு இளைப்பாறுதலை தாங்க சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆமாண்டவர்களை பார்த்திருந்த தேவனே, பார்த்தால் தாங்க, பாதுகாப்ப தாங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த குடுகையில் இருக்கிற ஒவ்வொருவர் சரீரத்தில் உள்ள பிரச்சனைகள், ஆத்மாவில் உள்ள பிரச்சனைகளுக்காக வருவோம் அப்பா ஆண்டவரே. எல்லாரும் வயது சென்றவர்கள், நிறைய பேர் வயது சென்றவர்கள் சுவாமி ஆண்டவரே. சரீரத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்க முழுவதுமாக மாற்றி போடுவதற்காக கொடா கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த லாக்டவுன் பீரியட்லாம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஹைபர்னேஷன் பீரியடாக ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே புதிய விகரோட, புதிய சத்துவத்தோட, புதிய உற்சாகத்தோட எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று சேனைகளாக எழும்பி பிரகாசிக்க தந்த ஒரு தருணமாக நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே சோமளிக்கும் வல்லமை எல்லாரும் மேலே பாய்ந்து செல்வதாக ஆண்டவர். இந்த நேரத்தில் வல்லமை நிழலிடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரியாளுக்கு சொன்னீங்க வல்லமை நிழலிடும், உன்னதமான பலன் மேல் நிழலிடும் சொன்னீங்க. அது போலவே உன்னதமான பலன் எங்கள் மேல நிழலிட கிருபை செய்யுங்க. உங்களுடைய வல்லமை வரும்பொழுது எல்லா ஆண்டவரே எல்லா குறைகளும் நீங்கி போகும் ஆண்டவரே. குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குகிற தேவன். சரீரத்தில் குறைகள், ஆத்மத்தில் உள்ள குறைகள் எல்லாத்தையும் நீக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டவரை விசேஷமாக சுவாமி திருமதி நளினி பேசுறதுக்காக வருகிறோம். அவருடைய பிறந்த நாள் ஆண்டவரே. பிறந்த நாளை கொண்டாடுகிற மகளை ஆண்டவரே நீங்க மிகவும் ஆசீர்வதிக்கு மிகவும் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. கொடா கொடு அருமையான மகள் ஆண்டவர். எந்நேரமும் வாய் ஒரு புன்னகை, ஒரு சியர்ஃபுல்னஸ். அன்னைக்கு பண்ண பிரசங்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டணும்னா நளினி அம்மாவை தான் காட்டணும் ஆண்டவரே. அப்படி ஒரு என்ன பிரச்சனை வாழ்க்கையில், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சரீரத்தில் எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ சேலஞ்சஸ், எவ்வளவோ வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி சிரித்து கொண்டு இருக்க அந்த மகளை ஆண்டவரே நீங்க அரவணைத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். செட்டுக்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூடுகிறீர். உடைய பாதைகள் நெய்யாய் பொழிய கிருபை செய்யுங்க. அநேக வருஷங்களை கூட்டி தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடா அவருடைய அண்ணனையும்
அநேக வருஷங்கள் கூட்டி கொடுத்து ஆயுசு நாட்கள் ஆண்டவரே நீங்க ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கொடை ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலையும் ராஜ்குமாரி டிரான்ஸ்ஃபருக்காக வருகிறோம், மிஸ்டர் சச்சிதானந்தம் ரூபனுக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க. கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோலிஸ்லி, ராபின்சன், தபிதா, மீனா, ஸ்ரீபிரபா, அந்த சின்ன குழந்தைக்கு ஆபரேஷன் நடந்திருக்கும் சுவாமி. போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷன் பரிபூர்ண சுகத்தை தாங்க. இனிமேல் வியாதி வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிநடத்தோட திவ்ய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளவு துதித்தாலும் பத்தாது, எவ்வளவு ஸ்தோத்திரம் சொன்னாலும், எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா. நீங்க எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆமாப்பா, எங்கள் மத்தியில் உலாவி எங்களோடு என்றென்றும் வாசம் செய்யுங்க ஆண்டவரை. கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகலங்களை மறவாதே. ஆமென்.